ஆவடி நேரு பஜாரில் துணிக்கடையில் தீ விபத்து, பல லட்சம் ரூபாய் பொருட்கள் சேதம். சென்னை ஆவடி நேரு பஜாரில் உள்ள தனியார் துணிக்கடையில் மின் கசிவால் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான துணிகள் மற்றும் பொருட்கள் எரிந்து சேதமடைந்தன. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்ட முன்னாள் அமைச்சர் அப்துல் ரஹீம் விபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். செய்தியாளர் ராபர்ட். ஜெய் கிருஷ்ணா ஜெய் கிருஷ்ணா என்ற இந்த டெக்ஸ்டைல் ஷோரூமில் சரியாக 4:15 மணிக்கு 4:15 இருக்கும். அப்போது அந்த ஜெய் கிருஷ்ணா ஷோரூமில் உள்ள வெளிப்புறத்தில் இருந்த அந்த இபி பாக்ஸ் வெடித்தது என்று இங்கு ஜெய் கிருஷ்ணாவுடைய முதலாளி அம்மா அவங்களும் இருக்காங்க, மேனேஜரும். இந்த சம்பவம் நடந்த நேரத்தில் இவங்க இல்லை, இந்த இருவரும் இல்லை. ஆனால் சம்பவம் என்ன சம்பவம் என்று சொன்னால், அதாவது அந்த இபி பாக்ஸ் வெடிக்கவும் அருகிலே அந்த டெக்ஸ்டைல் ஷோரூம் அருகிலே தேங்காய் கடை இருக்குது. அந்த தேங்காய் கடையில் உள்ள அந்த தேங்காய் எல்லாம் தீப்பற்ற கடகட என்று தீ பரவி அந்த ஜெய் கிருஷ்ணா ஷோரூம் உள்ளேயும் தீ பரவியது. இதை அறிந்த உடனே நான் 10 நிமிடத்தில் இந்த ஸ்பாட்டில் வந்து நிற்கிறேன். அந்த நேரத்தில் அருமையான ஃபயர் இன்ஜின் வீரர்களும் சரியான நேரத்துக்கு வந்து உடனடியாக அந்த ஃபயர் எல்லாம் தீயெல்லாம் அணைத்து விட்டார்கள். மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி என்னன்னா, போலீஸ் அதிகாரிகளும் சரியான நேரத்தில் வந்தார்கள். ஒருவருக்கும் உயிர் சேதம் கிடையாது. தீவிரமாக விசாரித்து விட்டு யாருக்கும் எந்த சேதமும் இல்லை. கடைக்குள்ள இருந்த கடை ஊழியர்கள் கடைக்குள்ள இருந்த கடை ஊழியர்களும் பத்திரமாய் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த உங்க பேர் என்னமா? தமிழ்ச்செல்வன் தான் இந்த சம்பவத்தை பார்த்து உடனடியாக போலீஸுக்கு போன் பண்ணிக்கிறாரு, ஃபயர் இன்ஜினுக்கு போன் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட கேட்ட போது 10 நிமிடத்தில் ஃபயர் இன்ஜின் வீரர்கள் வந்து இறங்கி விட்டார்கள். எனக்கும் நான் வீடியோவில் இந்த தகவலை பார்த்து வேகமாக 10 நிமிடத்தில் வந்துவிட்டேன். போலீஸ் அதிகாரிகள் நான் வருவதற்கு முன்பாக இங்கே இருந்தார்கள். எந்த ஒரு உயிர் சேதம் இல்லை. ஆகவே கடை உரிமையாளரும் இங்கே தான் நிற்கிறார்கள். கடவுளுடைய புண்ணியத்தில் ஒருத்தருக்கும் ஒரு தீங்கு இல்லாமல் இந்த நேரத்தில் இறைவன் இதை நல்லபடியாக பார்த்து கொண்டார். இறைவனுக்கு நன்றி. சிறப்பாய் செயல்பட்ட தீயணைப்பு படையினருக்கும் சிறப்பாய் செயல்பட்ட காவல்துறை அதிகாரிகளுக்கும் நண்பர்களுக்கும் பொதுமக்களுடைய உழைப்புக்கும் பொதுமக்களும் தீவிரமாக இருந்து செயல்பட்ட பொதுமக்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த நாளிலே ஒரு பெரிய சேதம் அக்கம் கடைகள்லாம் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா ஜெய் கிருஷ்ணா சில்க் பற்றி எரிந்தது. பக்கத்திலே நிசாம் சில்க்கும் இருக்குது. அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மாதிரி சூழ்நிலைகள், ரோஜா ஸ்டோர்லாம் இருக்குது. யாருக்கும் எந்த தீங்கும் இல்லாதபடி இறைவன் நல்லபடியாக பார்த்து கொண்டார். நன்றி, வணக்கம். நடக்கும். ஆனால் நம்ம
வந்து